கடந்த ஏப்ரல் 22 அன்னைக்கு பகல்காமில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு. அந்த தாக்குதலில் 26 இந்தியர்கள் பலியானாங்க. அதுக்கப்புறம் இந்தியா ரிட்டாலியேஷன் அப்படின்ற பேரில் பாகிஸ்தானில் சில இடங்களில் தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் உலகம் முழுக்க ரொம்ப விறுவிறுப்பாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு போர் சூழல் அப்படின்றது இங்கே நிலவுச்சு. அதுக்கப்புறம் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள், சில மீடியேஷன், இதையெல்லாம் கடந்து இந்த போர் சூழல் தவிர்க்கப்பட்டது. ஆனால் இந்த காஷ்மீர் அப்படின்ற பகுதி ஏன் இவ்வளோ பதட்டம் நிறைந்த பகுதியாக இருக்குது? ஏன் இதில் இவ்வளோ பார்டர் டிஸ்பியூட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பார்டர் டிஸ்பியூட்னுடைய ஸ்டோரி என்ன? காஷ்மீர் உண்மையிலேயே யாருக்கு சொந்தம்? நம்ம இந்தியன் மேப்ல காஷ்மீர் உட்பட மற்ற பகுதிகள்லாம் இந்தியாவுக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்புக்குள்ள இருக்கிற இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் எப்படி பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார போச்சு? இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. காஷ்மீர் அப்படின்னாலே பனி படர்ந்த மலை பிரதேசம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம காட்சிக்குள்ளார வரும். ஆனால் காஷ்மீர் அப்படின்றது பவர் பாலிடிக்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. குறிப்பாக பாகிஸ்தான், சைனா, இந்தியா இந்த 3 நாடுகளுக்குள்ளார இருக்கிற பார்டர் டிஸ்பியூட்னுடைய பிரச்சனைகள் நிலவக்கூடிய பகுதியாக இந்த காஷ்மீர் இருக்குது. அதுபோக பாகிஸ்தானுடைய தண்ணீர் தேவையை தீர்க்கக்கூடிய 3 நதிகள், அதாவது இண்டஸ் ரிவர் சிஸ்டமில் 6 ரிவர்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் இண்டஸ், ஜீலம், செனாப் அப்படின்ற 3 நதிகள் பாகிஸ்தானுக்கு போகிற நதிகள் காஷ்மீர் வழியாக தான் போகுது. ஸோ whoever controls the water is going to control the power politics in that region. அப்படி தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உருவாகுது. பல நூற்றாண்டுகளாகவே காஷ்மீருக்குள்ளார பல்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள், பல்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்தவர்கள் அங்கே சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மையை அந்த இடம் உருவாக்கியிருக்கு. நாம் இன்னைக்கு இந்து மதம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த மதம் மட்டும் கிடையாது, புத்த மதமும் அங்கே செழிப்பாக இருந்திருக்கு. அசோகரனுடைய ஆட்சி காலத்தில் புத்த மதத்தை பரப்புறதுக்காக தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பும் போது அப்படி புத்த மதம் சைனா மற்ற தேசங்களுக்கெல்லாம் சென்றடைவதற்கு முன்பாக காஷ்மீரிலும் தலை தொங்கி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டில் முகலாயர்கள் ஆட்சி இங்கே வர்றப்போ தான் முஸ்லீம்களுடைய வரவு அங்க அதிகரிக்குது. அதுக்கப்புறம் 1747 இருந்து 1819 வரைக்கும் அந்த பகுதி ஆப்கானியர்களுடைய டுர்ரானி டைனாஸ்டிக்குள்ளார வருது. அந்த காலகட்டத்தில் பெருமளவு ரிலீஜியஸ் அப்ரஷன் இருந்திருக்கு. இப்படி பல நூற்றாண்டுகளாக இஸ்லாமியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பகுதியை 1819 நடந்த தி பேட்டில் ஆஃப் ஷோப்பியன் அப்படின்ற ஒரு படையெடுப்பின் மூலமாக ராஜா ரஞ்சித் சிங் அந்த இடத்தை கைப்பற்றுறார். மகாராஜா ரஞ்சித் சிங்கினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார காஷ்மீர் பகுதி வந்த உடனே தன்னுடைய பிரதிநிதியாக குலாப் சிங் அப்படின்ற ஒருனுடைய ஆட்சிக்கு கீழே அந்த பகுதியை கொண்டு வராரு. குலாப் சிங்கினுடைய மகன் ரன்பீர் சிங்கினுடைய தம்பி பிரதாப் சிங், அதுக்கப்புறம் குலாப் சிங்கினுடைய கொள்ளுப்பேரனான ஹரி சிங், இவர்களுடைய ஆட்சி அங்கே நடக்குது. இவர்களுடைய ஆட்சியை டோக்ரா டைனாஸ்டி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நமக்கெல்லாம் தெரியும் 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைக்கிது ஆகஸ்ட் 14 அன்னைக்கு. ஆனால் இந்த சுதந்திரம்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே 2 நேஷன் தியரி அப்படின்ற ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டது. அதாவது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற இருவேறு தேசங்களாகத்தான் பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையை முஸ்லீம் லீகினுடைய தலைவராக இருந்த ஜின்னா அறிவிக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கோரிக்கையோடு முரண்படுகிறார் நேரு. ஆனால் மவுண்ட் பேட்டனுடைய மீடியேஷனுக்கு பிறகு இப்படி இருவேறு தேசங்கள் பிரித்து கொடுக்கப்படுது. ஆனால் இப்படிப்பட்ட முடிவுகள்லாம் எடுக்கப்படுவதற்கு முன்னாலேயே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில பெரிய மோதல்கள் ஏற்பட்டு பெரிய கலவரங்கள் நடந்து அதில் பல்வேறு உயிர்களை இழந்திருக்கும். நிறைய பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள். நிறைய குழந்தைகள் உயிரிழந்தாங்க. பார்ட்டிஷனின் போது இந்தியன் டெரிட்டரியிலிருந்து பாகிஸ்தானுக்குள்ளார நுழைய போனவங்க நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள். அதே சமயத்தில் பாகிஸ்தான் டெரிட்டரியிலிருந்து இந்தியாவுக்குள்ளார வந்துடணும் அப்படின்னு நினைச்சவங்க நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. இப்படி ரொம்ப சோகமான, ரொம்ப கொடூரமான நிகழ்வுகள் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட வன்முறை வெறியாட்டங்கள் வெடிக்கும் அப்படின்றத கொஞ்சம் கூட ஜின்னாவோ நேருவோ எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரியான இக்கட்டான சூழல் இருக்கும்போது தான் சுதந்திரத்தை எப்படி பாகிஸ்தான் கிட்டையும் இந்தியா கிட்டையும் பிரித்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கார் மவுண்ட் பேட்டன். இதனால் காஷ்மீர் எந்த பகுதியோட இணைய விரும்புது, அதனால் காஷ்மீரினுடைய நிலை என்ன அப்படின்றத முடிவு பண்ணணும் அப்படின்றதுனால மவுண்ட் பேட்டன் காஷ்மீரை ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜா ஹரிசிங்கை நேரிலே சந்தித்து இதை பற்றி விவாதிக்க நினைச்சாரு. அப்படிதான் ஒரு சந்திப்பில் ராஜா ஹரிசிங் கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கிறார். நீங்கள் எந்த பகுதியோடு இணைய போறீங்க? உங்கள் பகுதியில் இருக்கிறவங்க பெரும்பாலுமானவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறதுனால நீங்கள் பாகிஸ்தானோடு இணையிறீங்க அப்படின்னா ஜின்னா அதை அன்போடு ஏற்றுக்கொள்வார்.
அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நேருவுக்கோ மற்றவர்களுக்கோ பெரிய ஆட்சேபனை எதுவும் இருக்காது, நான் கூட அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் ராஜா ஹரிசிங்குக்கு பாகிஸ்தானோடு இணைவதில் கொஞ்சம் கூட விருப்பமில்லை. தீர்க்கமாகவே எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்றாரு. அப்போ காஷ்மீரினுடைய எதிர்காலம் தான் என்ன, நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, காஷ்மீர் ஒரு சுதந்திர பிரதேசமாகவே இருக்கும், அது ஒரு சுதந்திர தேசமாகவே இருக்கும் அப்படின்றது தான் ஹரிசிங்கினுடைய பதிலாக இருந்துச்சு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மவுண்ட் பேட்டன், என்ன விளையாடுறீங்களா, பரப்பளவிலையும் மக்கள் தொகையிலையும் ரொம்ப பெரிய தேசங்கள் இந்த இரண்டு தேசங்கள், பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி, இதுக்கு இடையில நீங்கள் தனியான ஒரு தேசமாக இருந்து கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்களா, கண்டிப்பாக இது மிகப்பெரிய பிரச்சனைக்கு தான் அழைத்துட்டு போவோம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. ஆனால் இதை பற்றி மேலும் பேச வேண்டாம் அப்படின்றத மறைமுகமாக தெரிவிச்சுட்டு ஹரிசிங் மவுண்ட் பேட்டனை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படிதான் பாகிஸ்தான் இந்தியா இரண்டுக்கும் சுதந்திரம் கிடைக்கிறப்போ காஷ்மீர் ஒரு தனி பிரதேசமாக, ஒரு சுதந்திர பிரதேசமாக இருந்தது. அப்படி இருக்கிறப்போ எப்படி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்ற பகுதிகள் சிலது பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பிலையும், மீதி இருக்கிற பகுதிகள் இந்தியாவோடையும் இணைந்திருக்கு. பாகிஸ்தானுடைய தலைவர்கள் முகமது அலி ஜின்னா உட்பட மற்ற எல்லோருக்கும் காஷ்மீர் பாகிஸ்தானோடு தான் இணையும் அப்படின்றத தீர்க்கமாக நம்பினாங்க. அதுக்கு காரணம் காஷ்மீரில் இருந்த பெரும்பான்மையான முஸ்லீம் பாப்புலேஷன். ஆனால் ராஜா ஹரிசிங் இப்படி ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் எப்படியாவது காஷ்மீரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வரணும், அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆபரேஷன்ல இறங்குறாங்க பாகிஸ்தான். அதுதான் ஆபரேஷன் குல்மார்க். ஆபரேஷன் குல்மார்க் ஆகஸ்ட் 20, 1947. அதாவது காஷ்மீரை எப்படியாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடணும், அதை ஆக்கிரமிச்சிடணும் அப்படின்ற சில ரகசிய ஆலோசனைகளில் ஈடுபடுறாங்க. அதன் அடிப்படையில் தான் செப்டம்பர் 12, 1947 அன்னைக்கு அன்றைய பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த லியாக்கத் அலி கான் ஒரு ரகசிய கூட்டத்தை ஏற்பாடு பண்றாரு. அந்த ரகசிய கூட்டத்தில் காஷ்மீரை கைப்பற்றுவதற்கான ஒரு யுக்தியை வகுக்க வேண்டும் அப்படின்னு சில ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அண்ட் சில பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வைத்து இந்த கூட்டத்தை நடத்துறார். அந்த கூட்டத்தில் சவுகத் ஹயத் கான், கர்னல் அக்பர் கான், மேஜர் ஜெனரல் ஜமான் கியானி, குர்ஷித் அன்வர் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. இதில் குறிப்பாக இந்த குர்ஷித் அன்வர் அப்படின்றவர் கவனிக்க வேண்டிய நபர். இவர் பிரிட்டிஷ் ஆர்மியில் இருந்தார். அப்படி இருக்கும்போது ஆர்மியினுடைய பணத்தையும் ஆயுதங்களையும் கையாடல் பண்ணதுனால இவரை பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட சிக்கல்கள் நிறைந்தவர் தான் இந்த குர்ஷித் அன்வர். இவர் தான் ஒரு ஆபத்தான ஒரு யுக்தியை வகுத்து அங்கே சொல்றாரு. அவர் சொன்ன சஜஷன் என்னன்னா, சில ஆயிரம் ட்ரைபல் பீப்புள் கிட்ட ஆயுதத்தை கொடுத்து காஷ்மீரை ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆபத்தான யுக்தியை சொல்றாரு. ஆனா இவர் சொன்ன இந்த யுக்தியை அங்க இருந்த மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் குர்ஷித் அன்வரினுடைய தலைமையின் கீழே 1947 அக்டோபர் 22 அன்னைக்கு குர்ஷித் அன்வர் முசஃபராபாத் அருகே ஒரு 4000 ட்ரைபல் மென்னை கூட்டிக்கிட்டு ஆயுதங்களோடு காஷ்மீருக்குள்ளார நுழையிறாரு. பெரும்பாலுமான இந்த ட்ரைபல்ஸ் எங்கிருந்து வர வைக்கப்பட்டாங்கன்னா, பாகிஸ்தானுடைய வாசிரிஸ்தான் அப்படின்ற பகுதியில் வாழக்கூடிய பாஸ்தூன் ட்ரைப்ஸ் இவங்களை தான் கூட்டிக்கிட்டு இவர் வராரு. இந்த ஆயுதம் ஏந்திய ட்ரைப்ஸ் என்ன பண்றாங்கன்னா, மெல்ல மெல்ல முசஃபராபாத், உரி இந்த பகுதிகளை எல்லாம் கைப்பற்றிட்டு அவங்க பாரமுல்லாக்குள்ளார நுழையிறாங்க. பாரமுல்லாக்குள்ளார அவங்க அரங்கேற்றிய வெறித்தனம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அவ்வளோ கொடூரங்கள் நிறைந்த வெறித்தனங்கள். இந்த படையெடுப்புக்காக, இந்த ஆக்கிரமிப்புக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பஸ்தூன் ட்ரைப்ஸுக்கு பெரிய சன்மானங்கள் எதுவும் பேசப்படலை. அவங்களுக்கான சன்மானமே இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கொள்ளையடிக்கிற பொருட்கள் தான். சொல்ல போனா இது ஆக்கிரமிப்பு படை கிடையாது, அது ஒரு கொள்ளைப்படையாக தான் இந்த இடத்துல நடந்துச்சு. பாரமுல்லாக்குள்ளார இந்த ட்ரைப்ஸ் நுழைஞ்ச உடனே அவங்க கொள்ளையில் ஈடுபட்டாங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் சுட்டாங்க. அவர்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கையகப்படுத்திக்கிட்டாங்க. மிச்சம் மீதி இருந்த காஷ்மீர் பகுதியை ஆக்கிரமிக்கிறதுக்கு பதிலில் இந்த பாஸ்தூன் ட்ரைப்ஸ் அங்கு டைம் வேஸ்ட் பண்ணாங்க. இந்த கொள்ளை கூட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு பாகிஸ்தான் அபிஷியல்ஸாலேயே முடியல. இவர்களுடைய ஆர்டர்ஸுக்கு கட்டுப்படுற நிலையிலேயே அந்த கொள்ளையர்கள் இல்லை. சொல்ல போனா 2 நாட்கள் அங்கேயே கொள்ளையடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாங்க. இந்த பாஸ்தூன் ட்ரைப்ஸை வைத்து நடத்திய தாக்குதலில் பல பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்து கொல்லப்பட்டார்கள். அங்கே இருந்த இஸ்லாமியர் அல்லாத மக்களும் தாக்கப்பட்டார்கள், இஸ்லாமியர்களும் தாக்கப்பட்டார்கள். பாரமுல்லால செயின்ட் ஜோசப் கான்வென்ட் அப்படின்ற ஒரு கான்வென்ட் இருக்கு. இது ஒரு ஹாஸ்பிட்டல். மெட்டர்னிட்டிக்காக அட்மிட் ஆகிற பேஷண்ட்ஸும் அதிகமாக வரக்கூடிய ஹாஸ்பிட்டலாக அது இருந்தது. அப்படிதான் அந்த ஹாஸ்பிட்டலில் பிடி டைக்ஸ் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் பெண்மணி மகப்பேருக்காக அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி 2 மகன்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ தன்னுடைய 3வது மகளை பெற்றெடுத்திருக்காங்க பிடி டைக்ஸ். பிடி டைக்ஸ்னுடைய கணவர் கர்னல் டைக்ஸ், அவர் ஒரு பிரிட்டிஷ் ஆர்மி ஆஃபீஸர். அவர் சீக் ரெஜிமெண்ட்ல ஒர்க் பண்றாரு. தன்னுடைய 3வது மகள் பிறந்ததுக்கு அப்புறம்
பிட்டி டைக்ஸ் தன்னுடைய கணவரை அழைக்கிறாங்க. அழைச்சு இந்த மாதிரி எனக்கு உடல் தேறிடுச்சு, நம்ம திரும்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் கர்னல் டைக்ஸ் அங்கே வந்து பிட்டி டைக்ஸ் அழைச்சிட்டு போகிறது தான் அவருடைய ஐடியா. ஆனால் இந்த மாதிரி இக்கட்டான சூழல் அந்த இடத்துல நிலவுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த முயற்சியை கைவிடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த நர்ஸ், சிஸ்டர்ஸ், டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் பத்திரமா இருக்கும், தாக்குதல் இங்கே நடக்காது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க. இது ஹாஸ்பிட்டல் தானே, இவங்க ஆக்கிரமிப்புக்காக படையெடுப்புக்காக போகக்கூடிய கூட்டம், இவங்க நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல வந்திருக்கிறது ஆக்கிரமிப்பு கூட்டம் கிடையாது, அது ஒரு கொள்ளை கூட்டம்னு. பரமுல்லாக்குள்ளார அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த கொள்ளையர்கள் நடத்தின வெறியாட்டம் அப்படிங்கிறது பல நியூஸ் ஆர்டிக்கலில் படிச்சிங்கன்னா அதனுடைய கோர முகத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்த உடனே இந்த கூட்டம் கண்டபடி துப்பாக்கிகளை வைத்து சுட்டுக்கொண்டு தன் கையில் இருந்த ஆபத்தான இரும்பு போன்ற ஆயுதங்களை வைத்து கதவை பயங்கரமா உடைக்கிறாங்க. சில பேர் அந்த கட்டிடத்தின் மீது ஏறுறாங்க. இப்படி உள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் திருட ட்ரை பண்றாங்க. பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆயிருக்கக்கூடிய இந்த டார்மெட்ரிக்குள்ளார நுழைஞ்ச உடனே அங்க ஒரு முஸ்லிம் விமனை சுட போறான் ஒரு கொள்ளையன். அந்த முஸ்லிம் பெண்மணி அப்பதான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. அந்த முஸ்லிம் பேஷண்ட்டை சுட வேணாம் அப்படின்னு அதை தடுக்கிறதுக்காக 20 வயசே ஆன சவுத் இந்தியாவை சேர்ந்த பிலோமினா அப்படின்ற ஒரு நர்ஸ் குறுக்க போய் தடுக்க போறாங்க. பிலோமினா சுடப்படுகிறார். பிலோமினா சுடப்பட்டு கீழே விழுந்த உடனே அவங்கள செக் பண்றதுக்காக மதர் சுப்பீரியர் ஆல்டர்ட் ரூட் அவங்க பக்கத்துல போய் அவங்கள செக் பண்றாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு கொள்ளையன் மதர் சுப்பீரியர் ஆல்டர்ட் ரூட்டையும் கொல்றதுக்கு துப்பாக்கி எடுத்து நீட்டுறான். இதை பார்த்த அசிஸ்டன்ட் மதர் டெசரிலினா அதை தடுக்கிறதுக்காக குறுக்க போறாங்க. அதுக்கப்புறம் டெசரிலினா சுடப்படுகிறார். அதுக்கப்புறம் மதர் ஆல்டர்ட் ரூட்டும் சுடப்படுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே இந்த துப்பாக்கி சூடு, அலறல் சத்தம் இதெல்லாம் கேட்டுட்டு கர்னல் டைக்ஸ் அங்க இருக்கிற கொள்ளையர்கள் கிட்ட என்ன பண்றீங்க, இது ஹாஸ்பிட்டல், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. பதிலுக்கு கர்னல் டைக்ஸ்னுடைய வயிற்றில் சுடப்படுகிறார். கர்னல் டைக்ஸை சுட்ட உடனே அவங்களுடைய மனைவி பிட்டி டைக்ஸ் அவர்கிட்ட ஓடி வராங்க. பிட்டி டைக்ஸ் சுடப்படுறாங்க. இந்த கொடூரங்கள் நடக்கும்போது கர்னல் டைக்ஸ் அண்ட் பிட்டி டைக்ஸ்னுடைய 3 குழந்தைகளும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. இவ்வளோ கொடூரங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளார நடந்துகிட்டு இருக்கிற இதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே முன்புறத்தில் சில சிஸ்டர்ஸ் எல்லாம் லைனாக நிற்க வச்சு அவங்கள சுடறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க இந்த கொள்ளையர்கள். அந்த சமயத்தில் பெலன் அப்படின்ற ஒரு ஸ்பெயின் நாட்டில் இருந்து வந்த ஒரு சிஸ்டரை டிராக் பண்ணி இழுத்துட்டு வரான் ஒரு கொள்ளையன். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஜோஸ் பெரிட்டோ அப்படிங்கிறவர் அவங்கள எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு அவங்க கிட்ட போய் பேசுறாரு. ஜோஸ் பெரிட்டோவை 2 கையும் விரிச்சு வச்சு அவரை சுட்டுறாங்க இந்த கொள்ளையர்கள். அடுத்ததாக வரிசையா லைன்ல நிக்க வச்சிருக்கிற இந்த சிஸ்டர்ஸை சுடுறதுக்காக ஒரு கொள்ளையன் துப்பாக்கி எடுக்கிறான். அந்த சமயத்துல ஒரு சிஸ்டர்னுடைய பற்கள் லைட்டா ஷைன் ஆகிறத பார்க்குறான். கிட்ட வந்து பார்த்தப்போ அது தங்கமா இருக்குமோ, அதை எப்படியாவது ரெட்ரீவ் பண்ணி எடுக்க முடியுமோ அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்துல பின்னாடி இருந்து ஒருத்தருடைய குரல் கேட்குது. அவரு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் போன்ற அட்டையரோட வந்திருக்காரு. இவர் சொன்னா இவருடைய பேச்சுக்கு அவங்க கட்டுப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய தோரணைகள் அவர் பேசுறது இருந்துச்சு. அவரு தான் மேஜர் சவுகத் ஹயத் கான். ஐம் சாரி சிஸ்டர்ஸ், have these devils been troubling you அப்படின்னு அவர் கேட்குறாரு. இவங்க உங்களை தொல்லை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த லைனில் பயந்து போய் நின்றுட்டு இருந்த சிஸ்டர் பிரிசிலா அப்படின்றவங்க, well they are going to kill us, you can see they already killed a person அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த கொள்ளையனில் ஒருத்தன் துப்பாக்கி எடுக்கிறான். ஆனால் மேஜர் சவுகத் ஹயத் கான் அவங்கள பார்த்து கண்டபடி திட்டுறாரு. அவங்கள கடுமையான வார்த்தைகள் கொண்டு பயங்கரமாக கோபத்தோடு பேசுகிறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த இந்த கொள்ளையர்கள் அவரோடு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த தாக்குதலில் அடிபட்டு கிடந்தவங்க எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே பெரிய வசதிகள் எதுவுமே கிடையாது. ஏதோ மிச்சம் மீதி இருந்த காட்டன், சில துணிகள் இதெல்லாம் வைத்து அவங்களுடைய பிளட் லாஸை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. கர்னல் டைக்ஸ் பெரிய அளவு பிளட் லாஸ் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சுயநினைவை இழந்துகிட்டே இருந்தார். அப்படி இருக்கிறப்ப கூட ரொம்ப டல்லான வயசுல தன்னுடைய மனைவி பிட்டி டைக்ஸ் என்ன பண்ணுறா, எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். கவலைப்படாதீங்க, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்னு நர்ஸ் அவங்களுக்கு தைரியம் சொன்னாங்க. ஆனால் கர்னல் டைக்ஸ்னுடைய உயிர் அன்று சரியாக 4 மணிக்கு பிரிந்தது. அதுக்கப்புறம் சிஸ்டர் டெசரிலினாவுடைய ஊன் ரொம்ப ஃபேட்டலாக இருந்ததுனால அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவு இழந்துட்டு இருந்தாங்க. கடைசியாக அவங்க வாயில் கொஞ்சம் முணுமுணுத்த சத்தத்தின் மூலமாக ஏதோ ஒரு ப்ரேயர் சொல்கிறாங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சத்தமும் முழுசாக அடங்கிருச்சு. சரியாக இரவு 10 மணி அப்போ சிஸ்டர் டெசரிலினாவுடைய உயிர் பிரிந்தது. இந்த சம்பவம் நடந்தது அக்டோபர் 27ஆம் தேதி. அதுக்கப்புறம் மறுநாள் இவர்களுடைய உடல் எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல்லையே அப்படியே அடக்கம் செய்யப்படுகிறது. அவர்களுடைய ரெஸ்டிங் பிளேஸ் இன்னும் அந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படியே இருக்கு. இந்த தாக்குதலினுடைய ஆறாத வடுவாக, மாறாத நினைவு சின்னமாக இதெல்லாம் அப்படியே அங்க இருக்குது. They stood with love, not sword or shield. Their faith was strong, their hearts were healed. In white robed grace they bore the flame. For Christ, for love, they took the pain.
Though silence fell where blood was spilled, their resting place speaks louder still. Though silence fell where blood was spilled, their resting place speaks louder still. அக்டோபர் 24 ராஜா ஹரிசிங் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? இப்படி எதிரி நாட்டு படை தன்னுடைய டெரிட்டரிக்குள்ளார ஆக்கிரமிப்பு செய்யறதுக்காக வருது அப்படின்னு தகவல் தெரிஞ்ச உடனே ஒரு சிறு படையை அனுப்பி அதை சமாளிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த படையால் தாக்கு பிடிக்க முடியல. இதை தெரிந்து கொண்ட ராஜா ஹரிசிங் அங்கிருந்து தப்பிச்சு வேற இடத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் டெல்லிக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை தெரிவிக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட நேரு மவுண்ட் பேட்டன் முன்னாடி பெரிய அளவு கோவப்படுறாரு. ஆனாலும் நேரு ராஜா ஹரிசிங்குக்கு உதவணும் அப்படின்னா ஒரு கண்டிஷனோட தான் உதவ முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது என்னன்னா, ராஜா ஹரிசிங் இந்தியாவோடு இணைவதற்கு ஒப்புதல் தெரிவித்தால் மட்டுமே தான் இதை செய்ய முடியும் அப்படின்றாரு. இந்த கண்டிஷனை ராஜா ஹரிசிங் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட உடனே அக்டோபர் 26 அன்னைக்கு ஜம்முவில் ராஜா ஹரிசிங்கை இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன்ல சைன் பண்ண வைக்கிறாரு. இப்படிதான் காஷ்மீர் பகுதி இந்தியாவுக்கு சொந்தமாகுது. அதன் பிறகு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் காஷ்மீருக்குள்ளார காலடி எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நடக்கும் போதே பாகிஸ்தான் ஒரு சில பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடுறாங்க. சர்தார் இப்ராஹிம் அப்படின்ற ஒரு பாகிஸ்தானி லாயர் என்ன பண்றாரு, தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே முசஃபராபாத், பூஞ்ச், மிர் இந்த பகுதிகள்லாம் வந்த உடனே அதையெல்லாம் உள்ளடக்கி அதை ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு அறிவிச்சிடுறாரு. இந்த ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு இவர்கள் அறிவித்து கொண்ட இந்த பகுதிகள் தான் நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படிங்கிறோம். ஆனாலும் காஷ்மீரினுடைய வடக்கு பகுதியில் இருந்த கில்ஜித் பல்திஸ்தான் அப்படின்ற ஒரு பகுதி பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்ததுக்கு வேறு ஒரு கதை இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம த கில்ஜித் ஏஜென்சியை தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராஜா ஹரிசிங் இருக்கார் பாருங்க, அவருடைய தாத்தா குலாப் சிங், அவர் தான் முதல்ல காஷ்மீர் ரஞ்சித் சிங்கினுடைய பிரதிநிதியாக இருந்து ஆட்சி செய்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, 1845 1846 காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சீக் வார் நடக்குது. சீக்கியர்களுக்கும் பிரிட்டிஷருக்கும் இடையில போர் நடக்குது. அந்த போர்க்களத்தில் பெருமளவு எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தார். அதாவது அறிவிக்கப்படாத ஒரு ஆலியாக பிரிட்டிஷ் சைடு இருந்தார். அதனால அந்த போரில் பிரிட்டிஷ் வெற்றி பெற்ற உடனே ட்ரீட்டி ஆஃப் லாகூர், ட்ரீட்டி ஆஃப் அம்ரிட்சர் இதெல்லாம் உருவாகுது. இந்த ட்ரீட்டி ஆஃப் அம்ரிட்சர் மூலமாக ராஜா குலாப் சிங் தன்னுடைய காஷ்மீர் பகுதியை திரும்ப பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வாங்க முடிஞ்சது. வாங்க முடிஞ்சது. 7.5 மில்லியன் ருபீஸை கொடுத்து தன்னுடைய பகுதியை திரும்ப வாங்குறார் பிரிட்டிஷ். ஆனால் கொடுக்கும்போது முழுதாக அதனுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கில்ஜித் டவுனை ஒட்டிய சில பகுதிகளை கொடுக்கல. அந்த பகுதிகளை பிரிட்டிஷ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் நேரடியாகவே வச்சிருக்கணும், அதை கண்காணிப்பிலே வச்சிருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அதுக்கு காரணம் சைனா, ரஷ்யா இந்த பகுதிகளில் இருந்து இவ்வளோ மிகப்பெரிய பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் 1877 ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் அங்கே போட்டு ஒரு கில்ஜித் ஸ்கவுட்டை வந்து உருவாக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்களை பராமரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அதை வச்சிருக்காங்க. 1889 அது ஒரு பெர்மனன்ட் பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டாகவும் உருவாகுது. அதுதான் இந்த கில்ஜித் ஏஜென்சி. 1935 இந்த கில்ஜித் ரீஜியனை பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா ராஜா ஹரிசிங் கிட்ட இருந்து ஒரு 60 ஆண்டுக்கு லீஸுக்கு எடுக்கிறாங்க. ஆனா சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பகுதியை திரும்ப ராஜா ஹரிசிங் கிட்ட திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு நிலை உருவாகுது. அந்த சமயத்துல தான் 26 அக்டோபர் 1947 அன்னைக்கு ராஜா ஹரிசிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன்ல கையெழுத்து போட்டு இந்த பகுதியை இந்தியாவோடு இணைத்து விடுகிறார். இந்த செய்தி அங்க இருக்கிற பகுதி முழுவதாக பரவுகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்ற காரணத்தை முன்வைத்து 31 அக்டோபர் 1947 அன்னைக்கு அந்த கில்ஜித் ஸ்கவுட்டினுடைய ஹெட்டாக இருந்த மேஜர் வில்லியம் அலெக்சாண்டர் பிரவுன் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக ஒரு சதியில் ஈடுபடுகிறார். ராஜா ஹரிசிங்கினுடைய பிரதிநிதியாக கவர்னராக இருந்து அந்த ஆட்சியை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நபராக கன்சரா சிங் வந்து அந்த பகுதியினுடைய கவர்னராக இருந்தார். அவரை அரெஸ்ட் பண்றாரு மேஜர் பிரவுன். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற இஸ்லாமியர் அல்லாத சிறுபான்மையினர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார பத்திரமா வச்சுக்கிறாரு. மீதி இருக்கக்கூடிய பகுதிகளில் தன்னுடைய ஸ்கவுட்ஸை வச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துட்டு பாகிஸ்தானுக்கு ரகசியமாக ஒரு டெலிகிராம் அனுப்புறாரு. அந்த டெலிகிராம்ல இப்படி ஒரு சதியில் ஈடுபட்டதாகவும் உடனடியாக பாகிஸ்தான்ல இருந்து சில ட்ரூப்ஸ் அனுப்பி தனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு கேட்டுக்கிறாரு. அதன் அடிப்படையில் பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணவும் பாகிஸ்தான் அனுப்பின இந்த ட்ரூப்ஸ்னுடைய ஹெல்ப்பை வைத்துக்கொண்டு மேஜர் வில்லியம் பிரவுன் இந்த பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வராரு. அதுக்கப்புறம் நவம்பர் 2 1947 அன்னைக்கு இந்த பகுதியில் பாகிஸ்தானிய கொடியை நடுறாரு. டிராஸ்
திராஸ், கார்கில் இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்திய படை உள்ள வந்தவுடனே இந்த பகுதிகள்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் திரும்ப எடுத்துக்கிச்சு. ஆனாலும் மேஜர் வில்லியம் பிரவுன் இந்த பகுதியெல்லாம் சேர்த்து அவங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்கிற ஆசாத் காஷ்மீரோடு சேர்ந்து இணைந்த ஒரு பிரதேசமாக அறிவித்துக் கொண்டார். அதுதான் த கில்ஜித் பல்டிஸ்தான் அப்படின்னு அழைக்கப்படுகிற பகுதி. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லப்படுகிற இன்னொரு பகுதி அது. மேஜர் பிரவுன் செய்திருக்கக்கூடிய இந்த செயலை பாராட்டும் விதமாக சித்தாரா இ பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு உயரிய விருதை பிற்காலத்தில் பாகிஸ்தான் அவருக்கு கொடுக்குது. இப்படிதான் காஷ்மீரினுடைய சில பகுதிகள் பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்புக்குள்ளார போயிடுச்சு. தான் செய்திருக்கக்கூடிய இந்த சதி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிராக தான் செய்த மோசமான துரோகம் அப்படின்றத அவரே ஒத்துக்கிறாரு. ஆனால் இதை செய்ததன் மூலமாக பெருமளவு உயிரிழப்பை நான் தவிர்த்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் எழுதின த கில்ஜிட் ரெபெல்லியன் அப்படின்ற ஒரு புக்ல தெரிவிக்கிறாரு. 1948 இந்தியா யுனைடெட் நேஷன் கிட்ட தன்னுடைய பார்டர் டிஸ்பியூட் பிரச்சனையை முறையிடுது. யுனைடெட் நேஷனும் என்ன வழிமுறையை சொல்லுதுன்னா, உடனடியாக தன்னுடைய படைகளை குறைக்குமாறு இந்தியா கிட்டையும் தன்னுடைய படைகளை நீக்குமாறு பாகிஸ்தான் கிட்டையும் அறிவுறுத்துது. சீஸ்ஃபயருக்கு அட்வைஸ் பண்ணுது. யுனைடெட் நேஷனுடைய அறிவுறுத்தலின்படி கொண்டு வரப்பட்ட சீஸ்ஃபயர் போர் நிறுத்தமானது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா தீர்மானிச்சது. அதுதான் சீஸ்ஃபயர் லைன். இந்தியாவினுடைய கண்ட்ரோல்ல இருந்த காஷ்மீரின் பகுதிகள், அதே போல பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பில் இருந்த காஷ்மீரின் இதர பகுதிகள், இதை ரெண்டையும் பிரிக்கக்கூடிய எல்லை கோடாக இந்த சீஸ்ஃபயர் லைன் மாறி போனது. இந்த சீஸ்ஃபயர் லைன் தான் பிற்காலத்தில் லைன் ஆஃப் கண்ட்ரோலா மாறிச்சு. யுனைடெட் நேஷனும் ஒரு பிளெபிசைட், இந்த மக்கள் எந்த ரீஜியனோடு இணைய விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த முடிவை இந்தியாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, பாகிஸ்தானும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி. ராஜா ஹரி சிங் தன்னுடைய காஷ்மீரை இந்தியாவோடு இணைப்பதற்கு இசைவு காட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன்ல சைன் பண்ணியிருக்காரு. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ராஜா ஹரி சிங் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன்ல சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் தப்பிச்சு போயிட்டாரு, அவர் ஆட்சியிலே இல்லை. அப்படி இருக்கிறப்போ அவர் சைன் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷனை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அப்படி பார்த்தா கூட அக்டோபர் 26 அன்னைக்கு தான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷனில் ராஜா ஹரி சிங் சைன் பண்ணுறாரு. அக்டோபர் 31 அன்னைக்கு தான் மேஜர் வில்லியம் அலெக்சாண்டர் பிரவுன் ஒரு சதியில் ஈடுபட்டு அந்த பகுதியை பாகிஸ்தானுக்குள்ளார கொண்டு வந்து அதை நவம்பர் மாதம் தான் அறிவிக்கிறார். இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பார்டர் டிஸ்பியூட் பெரிய அளவு பல்வேறு காலகட்டங்களில் பூதாகரமாக இரு நாட்டுக்குள்ளேயும் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. இது இல்லாமல் 1963 பாகிஸ்தான் கைப்பற்றின சில பகுதிகளை, இந்த சாக்ஸ்கம் வேலியை சைனாவுக்கு கொடுத்துட்றாங்க. சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தான் கிட்ட ட்ரேடு வச்சுக்க வசதியாக அந்த பகுதியின் வழியாக ஒரு பெரிய சாலையை போடுறாங்க. இப்படி பாகிஸ்தான், சைனா, இந்தியா இப்படி 3 நாடுகளுக்கும் உள்ளார பெரிய டிஸ்பியூட் இருக்கக்கூடிய பகுதியாக காஷ்மீர் நிலவுது. அதுதான் காஷ்மீரினுடைய வரலாறு. இப்படி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் எப்படி உருவாச்சு அப்படின்ற வரலாறை இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னொரு பக்கம் சைனா ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்னு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டர் டிஸ்பியூட் பிரச்சனையை பெரிய அளவு பேசலாம். அதை பற்றி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த தடவை வேற ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.